பல நேரத்தில் பாருங்க, நம்ம குடும்பத்துக்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபம் பண்ணுவோம், நம்மளை அப்படியே ஓரம் கட்டுவாங்க பாருங்க, நம்மளை ஒதுக்குவாங்க பாருங்க, நம்மளை அப்படி தனியாவே விட்டுருவாங்க. அந்த நேரத்தில் நமக்கு என்ன தோணும் தெரியுமா? இனி இவங்களுக்காக ஜெபம் பண்ணி இல்ல. இதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ பலி செலுத்துறதை விட்டுறாத. இப்போ ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கின போது மோசே ஆரோனை எப்படி பார்க்கிறான்? ஆரோனை பார்த்து சொல்லுகிறார், 16வது அதிகாரம் 46வது வசனத்துல மோசே ஆரோனை நோக்கி, நீ தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அதில் போட்டு. அது அர்த்தம் என்ன தெரியுமா? இதுக்கு முன்னாடி இவர் தான் இதை செஞ்சுட்டே இருந்தார். அந்த டியூட்டியை நீ ஸ்டாப் பண்ணிடாத, உன் ஜெபத்தை நீ விட்டுறாத. உன் புருஷனுக்காக, உன் மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, உன் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக, குடும்பத்தின் ரட்சிப்புக்காக, உன் உறவுகளின் ரட்சிப்புக்காக அந்த அக்கினியை போட்டு போட்டு நீ பண்ணிட்டு இருந்திய ஸ்டாப் பண்ணிடாத, ஸ்டாப் பண்ணிடாத. உன் ஜெபத்தை தடுக்கிறது மாதிரி பேசுறவங்க வாழ்றது கூட உன் ஜெபத்தினாலதான். ஸ்டாப் பண்ணிடாத.